அடுத்த வசனம். இன்னைக்கு அநேக நண்பர்கள், உற்ற உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு தனிமையை, ஒரு 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 அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க சகித்து கொண்டிருக்கிறார்கள், கடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், ஒரு அன்பை தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவஜனமே, அன்புக்காக இயங்குறீங்களா? அன்புக்காக கவலைப்படுறீங்களா? என்னை உண்மையாக நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அம்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்பா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொந்த பந்தம் இல்லை, அக்கா தங்கச்சிங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. தாயை போல தேற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஏசாயா 66:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேவன் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை, என் சிந்தையை, என் சரீரத்தை இயேசுவே உனக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தேற்று, என்னை பரிசுத்தப்படுத்தி நடத்துங்கப்பா. எல்லா பாவங்களால என்னை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? வாங்க ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும்போது நிச்சயமாய் தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, மீண்டும் ஒரு விஷயம் நோக்கி நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். தகப்பனே, அப்பா, திறப்பில் நின்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஏசாயா 66:13 வசனத்தின்படி இன்றைக்கும் யார் யாரெல்லாம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, தாயை இழந்து, தகப்பனை இழந்து, சொந்த பந்தம், உற்ற உறவினர்களை இழந்து, நண்பர்களை இழந்து, அப்பா, சகோதரர்களை இழந்து அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. அவர்களுக்கு உம்முடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஜீவன் தந்த அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய அன்பில் அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அன்பு, உம்முடைய செய்கையில், உம்முடைய கிரியைகளில் இருக்கிற அன்பு கர்த்தாவே அவர்களுக்குள்ள வரட்டும். கர்த்தாவே, 1 கொரிந்தியர் 13 இருக்கிற அன்பின் காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே அவர்களுக்கு அமைய வேண்டுமாய் நான் செபிக்கிறப்பா. பொறாமை இல்லாத ஒரு அன்பு ஆண்டவரே, பொச்சரிப்பு இல்லாத ஒரு அன்பு, ஒரு தூய்மையான அன்பை அவர்கள் உம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அன்புக்காக ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள்